இந்த சிறப்புக்குரிய நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய மகிழ்ச்சி இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைக்கு ஒரு சாட்சியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. திருநெல்வேலிக்கு எப்பொழுது வந்தாலும் ஒரு தனி உணர்வு, தனி உற்சாகம் பிறக்கும். இன்றைக்கு இந்த அரங்கத்திலையும் ஆண்களை விட மகளிர் அதிக அளவில் வந்திருக்கிறீங்க. தமிழ்நாடா அல்லது மகளிர் நாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மகளிருக்குன்னு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். அதில் குறிப்பிட்டு முக்கியமாக சொல்லணும்னா 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த விடியல் பயண திட்டம் கையெழுத்து. அதற்கு அடுத்து தேர்தல் அறிக்கையில் சொல்லாத ஒரு வாக்குறுதி, மகளிர் காலையில் எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுப்பதற்கு சிரமப்படக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் 32 லட்சம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பயன்பெறுகின்ற வகையில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதற்கடுத்து அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் சேர்கின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை புதுமை பெண் திட்டம். இப்பொழுது கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் லேப்டாப்புகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார். இதற்கு எல்லாருக்கும் ஒரு மகுடம் வச்சது போல ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 ஆண்டுகளாக 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். இந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு சிலர் சூழ்ச்சி செஞ்சாங்க, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 3 மாதத்திற்கும் சேர்த்து அதோடு சேர்த்து கோடைக்கால சிறப்பு நிதியாக 1,31,00,000 மகளிருக்கு 5,000 ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நேற்று முன்தினம் கோடைகால சிறப்பு நிதின்னு 38 லட்சம் விளிம்பு நிலை மக்களுக்கு ரூபாய் 2,000 நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நெல்லை மாவட்டத்திலையும் இந்த 5 வருஷத்தில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கின்றது. திருநெல்வேலியில் 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கு. 606 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராதாபுரம், வள்ளியூர், களக்காடு, நாங்குநேரி, பாளையங்கோட்டை, சேரன்மாதேவி ஒன்றியங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 424 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் களக்காடு நகராட்சி மற்றும் 7 பேரூராட்சிகளில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருது. 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கன்னியமிகு காகித மில்லத் நூலகம் கட்டுகின்ற பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. நெல்லையில் பேரா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், ராதாபுரத்தில் மல்டி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் ஜிம் வசதிகள், இப்படி பல்வேறு பணிகள் இந்த மாவட்டம் முழுக்க சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டுத்துறை கட்டமைப்புகளையும் நம்முடைய அரசு உருவாக்கியிருக்கு. அதே போல் முதலமைச்சர் அவர்கள் தமிழர் நாகரிகத்தை உலகிற்கு சொல்கின்ற வகையில் 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொருணை அருங்காட்சியகத்தையும் அமைச்சிருக்கிறாங்க. இப்படி நெல்லைக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கின்றது. இது மாதிரியான திட்டங்களால் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய மாநிலம் முன்னேறிக்கிட்டு இருக்கிறது. இந்த வளர்ச்சி தொடர வேண்டும். தொடர உங்களுடைய அன்பும் ஆதரவும் முக்கியம். இங்கே நம்முடைய சுய உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. குழு சகோதரிகள் எந்த நேரத்தில் எந்த கோரிக்கை வச்சாலும் என்ன கேட்டாலும் அதை உடனே நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்ற கட்டளையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். சென்ற வருடம் திருவாரூர் போனப்போ அங்கே இருக்கக்கூடிய குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் அவங்களுக்கு அடையாள அட்டை
ஐடி கார்டு வேணும், அவங்களுடைய பெயர் பொறிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டை, புகைப்படத்தோடு அடையாள அட்டை வேண்டும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. உடனே முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம். போன வருஷம் மகளிர் தினத்தில் குழு சகோதரிகளுக்கு ஐடி கார்டு அடையாள அட்டை வழங்குகின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சாங்க. இதன் மூலமாக இன்னைக்கு குழு சகோதரிகள் உங்களுக்கு பல்வேறு பயன்கள் இந்த அடையாள அட்டையின் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுடைய தயாரிப்புகளை 100 கிலோமீட்டர் வரைக்கும் 25 கிலோ வரைக்கும் கட்டணம் இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆவின் கோஆப்டெக்ஸ் மாதிரியான இடங்களில் கட்டண சலுகைகள் உங்களுடைய ஐடி கார்டுக்கு இருக்கின்றது. இந்த 5 வருஷத்தில் சுய உதவி குழுக்களுக்கு மட்டும் சுமார் 1,20,000 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது. இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய வழங்கியிருக்கக்கூடிய கடன் தொகையாக நம்முடைய அரசும் நம்முடைய முதல்வரும் பார்க்கவில்லை. குழு சகோதரிகள் உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாக நம்முடைய அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இதை பார்க்கின்றார்கள். ஆகவே உங்களுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நானும் நம்முடைய துறையும் அரசும் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்போம். அதே மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பட்டாக்களையும் நாம் இன்னைக்கு கொடுத்துருக்கின்றோம். பட்டா வேணும்னு அரசு அலுவலர்களுக்கு நீங்கள் போன காலம் மாதிரி இன்னைக்கு அரசே உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கான பட்டாவை நம்முடைய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இந்த 5 வருடங்களில் மட்டும் சுமார் 21 லட்சம் பட்டாக்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு வழங்கியிருக்கின்றது. பட்டா அப்படிங்கிறது ஏதோ ஒரு சலுகை கிடையாது, அது உங்களுடைய சட்டபூர்வ உரிமை. அந்த உரிமையை நம்முடைய அரசு இன்னைக்கு நிலைநாட்டி இருக்கின்றது. இனி உங்கள் வீட்டில் நீங்கள் உரிமையோடு நிம்மதியாக மகிழ்ச்சியாக உறங்கலாம், தூங்கலாம். ஆகவே உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி நம்முடைய அரசினுடைய திட்டங்களால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன்கள் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் 2.0 உங்களுக்கு இன்னும் நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் வழங்குவார். ஆகவே இன்னும் அதிகமாக உங்களுக்காக உழைக்க நீங்கள் நம்முடைய முதலமைச்சருக்கு உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நலத்திட்டங்களை எல்லாம் பெற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.